நம்ம கதையோட நாயகன் பேரு லாரன்ஸ் கேம்பல். கனடால வினிபெக்குங்கிற ஊர்ல வாழுறாரு ஒரு சாதாரண மனுஷன். அவருக்கு கிறிஸ்டல் ஆன்மெக்கேங்கிற பேர்ல ஒரு காதலி இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து 1.5 வருஷமா கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஒரு சின்ன வீடு எடுத்து ஒன்னா வாழ்ந்து வராங்க. லாரன்ஸ்க்கு கிறிஸ்டல் மேல அளவு கடந்த பாசம், நம்பிக்கை. என்னோட வாழ்க்கை, என்னோட வருங்காலம் எல்லாமே கிறிஸ்டல் தான் நம்பி வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படிதான் 2024 ஒரு நாள் லாரன்ஸ் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறாரு. அவர் காதலி கிறிஸ்டல் ரொம்ப நாளா எனக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டே இருந்திருக்காங்க. பல நாள் தள்ளி போட்ட லாரன்ஸ் அன்னைக்கு சரி இவ இவ்வளோ ஆசையா கேட்கறாளேன்னு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்குறாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த லாட்டரியோட ரிசல்ட் வருது. அவர் வாங்கின அந்த டிக்கெட்டுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. எத்தனை கோடி தெரியுமா? சரியா 5 மில்லியன் கனடியன் டாலர்கள். நம்ம ஊரு மதிப்புல சுமாரா 30 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஒரே டிக்கெட் 30 கோடி. லாரன்ஸ்க்கு கை கால் ஓடல, சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. இப்ப நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு, நம்ம கிறிஸ்டல ராணி மாதிரி வச்சு பாத்துக்கலாம்னு 1000 கனவு காண்றாரு. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த 30 கோடி பணத்தை கிளைம் பண்ண போறப்ப லாரன்ஸுக்கு ஒரு பெரிய செக் வைக்கிறாங்க லாட்டரி கம்பெனி. சார், உங்ககிட்ட வேலிட் ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லையே, ஐடி இல்லாம பேங்க் அக்கவுண்டும் இல்ல, உங்களால எப்படி இவ்ளோ பெரிய தொகையை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடடா, 30 கோடி கையில இருக்கு, ஆனா அனுபவிக்க முடியல. லாரன்ஸ் உடைஞ்சு போறாரு. அப்போ அந்த லாட்டரி அதிகாரிகள் ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. உங்க கூட யாராவது நம்பிக்கையான ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்க பேர்ல இந்த பணத்தை கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. லாரன்ஸ்க்கு அந்த நேரத்துல அந்த நொடியில நம்பிக்கையான ஆள்னு ஒரு முகம்தான் ஞாபகம் வந்துச்சு. அது அவரோட காதலி கிறிஸ்டலோட முகம்தான். கிறிஸ்டல்ல கூப்பிட்டு, எனக்கு ஐடி இல்ல, நீ எனக்காக இந்த பணத்தை உன் பேர்ல வாங்கிக்கோ, நம்ம 2 பேரோட பணம் தானேன்னு சொல்றாரு. கிறிஸ்டலும் சரின்னு சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து லாட்டரி ஆஃபீஸ் போறாங்க. பப்ளிசிட்டிக்காக ஒரு பெரிய செக் வச்சு போட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க. ஆனா அந்த போட்டோல கிறிஸ்டல முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்ல. யாரோ நிர்பந்தம் பண்ணி நிக்க வச்ச மாதிரி ஒரு இறுக்கமான முகம். அப்போ லாரன்ஸுக்கு அது பெருசா தெரியல. சந்தோஷத்துல அவர் எதையும் கவனிக்கல. அந்த 30 கோடி ரூபாய் கிறிஸ்டல் ஆன்மெக்கேயோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அன்னைக்கு ராத்திரி அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் ரூமுக்கு லாரன்ஸ் வராரு. கிறிஸ்டலை ஃபோன் பண்றாரு, ஸ்விட்ச் ஆஃப். மெசேஜ் அனுப்புறாரு, நோ ரிப்ளை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, கிறிஸ்டல் மாயமா மறைஞ்சு போனாங்க. சோஷியல் மீடியால பிளாக் பண்ணிட்டாங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. உயிரா நேசிச்ச காதலி 30 கோடியோட எங்க போனான்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அமைதியா தெருவா தேர்றாரு லாரன்ஸ். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தகவல் வருது. கிறிஸ்டல் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடுறாரு. அங்க அவர் பார்த்த காட்சி அவரோட இதயத்தையே நொறுக்கிடுச்சு. கிறிஸ்டல் இன்னொரு ஆண் கூட ஒன்னா பெட்ல இருந்திருக்காங்க. அந்த நொடி லாரன்ஸ்க்கு புரிஞ்சிருச்சு, இத்தனை நாளா நடந்தது காதல் இல்ல, அது ஒரு நாடகம். 30 கோடி பணத்துக்காக போடப்பட்ட ஒரு நேர்த்தியான திட்டம். பணத்தையும் இழந்து மனசையும் இழந்து தனியா நிக்கிறாரு லாரன்ஸ். இதோட கிறிஸ்டல் நிறுத்தல. தன்னை தேடி வந்த லாரன்ஸ் மேல எனக்கு இவரால ஆபத்துன்னு சொல்லி கோர்ட்ல போய் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டரும் வாங்கிட்டாங்க. பாவம், அந்த பணத்துக்கு சொந்தக்காரா இப்போ அவகிட்ட கூட பேச முடியாத ஒரு நிலைமை. இந்த கொடுமையை பொறுக்க முடியாம லாரன்ஸ் கேம்பல் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காரு. தன் முன்னாள் காதலி கிறிஸ்டல் மேல மட்டும் இல்ல, அந்த லாட்டரி கம்பெனி WCLC மேலயும் கேஸ் போட்டிருக்காரு. நீங்க தான் தவறான ஐடியா கொடுத்தீங்க, இப்படி ஒரு ஆபத்து வரும்னு என்ன எச்சரிக்கை தவறிட்டீங்கன்னு அவங்க மேலயும் குற்றம் சாட்டியிருக்காரு. அவரோட லாயர் சொல்றாரு, இது ஒரு மனுஷனுக்கும் சிஸ்டத்துக்கும் நடக்கிற போராட்டம். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்கிறப்போ மனசு வலிக்குதா இல்லையா? பணம் வந்தா பாசம் போயிடுமா? ஒரு மனுஷன் நம்புறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை யோசிக்கணும்னு இந்த கதை நமக்கு சொல்லி தருது. லாரன்ஸ்க்கு அந்த 30 கோடி திரும்ப கிடைக்குமா? அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு தண்டனை கிடைக்குமா? அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும்.